ஏமா பேர் சொல்லாமா பேரு வேணாமா அது என்னடாச்சு அது வேணாமா என்னாச்சு வேணாமா மச்சம் வண்டியார போது ஊப்பன மாதிரியா இருந்தீங்க நேர கொடுமைகள் அதாவது வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டிருந்தல்ல ஆமா ஆளு கூட்டிட்டு வந்தியா எங்க தெரியுமா போய் கூட்டி வந்திருக்கேன் சரி எங்க கூட்டிட்டு வந்த ஒன்றாஸ் மத்தல வேற நான் ஓடிட்டேன் சரி ரைட் ஆளு கூட்டி வந்து அந்த லைட் மாதிரி தோற நிறுத்திருக்கேன் வீட்டு வேலை எல்லாம் செய்வாளா அருமையா செய்வா சொன்ன கிழிச்சிருக்கல முட்டை ஏப்பா ராணியம்மா பாத்து வந்தா ராணியம்மா எப்படி இதுவே அணியம்மா ஆணியம்மா இல்ல ராணியம்மா இதுவே ராணியம்மா ஆமா யா யா 1000 தான் இருந்தாலும் என் நாட்டு ஆளுகள எப்படியா சுடுகாட்டிலே வெட்டி போட்டு ஏப்பா போட்டு கேக்கணும் இதுதான் ராணியம்மா நல்லா பாராயோ பாராயோ ராணியம்மா சரி நான் பாத்து நீ போய் உட்காரு போ சரி நான் போய் சொட்டை போய் உட்கார்றா சொட்டையில போய் உட்காரு சொட்டையில போறாங்க முன்னாடி போய் உட்கார்றா போயிட்டு வந்தா போய் உட்காரு சரி கண்ணே போய்ட்றமா ஓடு ஓடு ஏமா என்ன ஆச்சு இல்ல தெரியாதான் கேக்குறேன் யா யா ஏ பெருஞ்சா கேளு வீட்டு வேலை எல்லாம் செய்வா அப்படினு சொல்லி நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தறல்ல ஆமா இது ஒரு சுடுகாட்டிலேயே வெந்து வேகாத ஒரு பொண்ணை எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்குமா அப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன ஏன் பொண்ணு உனக்கு அப்படி தெரியறாளா ஆமா நான் போய் பாக்கட்டா போய் பாரு பார்க்கலாம் அண்ணே ஏய் சத்தியமா இந்த வாட்டி ஆசி தான்டா வாயிலே துப்புறான் கொலாய் மூடு கண்ணே அழகா நல்லா சிரிச்ச முகமா போமா சிரிச்ச முகமா ஆமா நீ போய் உட்கார் போ நான் பேசுறேன் சரி கலகலனே கலகலனே சபையோட ஒரே சிரிப்பு வேண்டாம் ஆண்டியம்மா பாபடுத்தீங்கம்மா ஏய் ஐயோ அடி ஐயோ பாபடுமா ஏய் வேண்டாம் விட்டுரு ஏன்னா நீ பொம்பளை தானே அதுல என்ன சந்தேகம் பாத்துக்கோ பொம்பளை அடக்கு தொடக்கமா இருக்கணும் இப்படி சும்மா அவுத்து போட மாநாடு தெரிய கூடாது அடக்க தொடக்க வேணும்னா போய் சுடுகாட்டுல பாரு நீ முண்டை நாளையில பாத்துக்கலாம் ஒரு பொம்பளைனா சீலை எடுத்து மேல போட்டு தர மேல போட்டு ஆமா போடு சொன்னா போட்டு போறேன் ஏய் அங்க கை வச்சு பின்னாடி புகை வந்துரும் இதான் நீ கையில கை குடு சனத்தை மூடு என்ன சனத்தை மூடு ஆமா மூடுற பாரு மூடு ஏய் மூடுற பாவற ரொம்ப சேவிச்சு நீ அம்மா தாடி பத்தி பெட்டி ஏய் போது சத்தம் பண்ணு குட்டி கூத்து பாக்கமா சிலை போட்டோம் கல்ல புடிச்சு வந்து கூத்து பாப்பா யாசா தீமத்தேங்கற புக நூதி அப்படி பாடி இப்படி போடு ஆமா அப்படிதான் அப்படிதான் அப்படி போடு அப்படி போடு நாதேரி முண்டை ஏண்டி அருள் வந்தா ஒண்ணு குஞ்ச கொடுப்பாங்க யார குஞ்சு ஏய் கோழி குஞ்சு கொடுப்பாங்க பொட்டியார குஞ்சு இல்லைனா
இங்க பாடி முண்டா இல்லைன்னா இமிச்சிங்காய் கொடுப்பாங்க. என்ன காய்? இமிச்சிங்காய். நிஜமான பேர் அப்படிதான் வச்சாங்களா? ஆமா. சத்தியமானமா இமிச்சிங்காய் தான். எலுமிச்சை பழம் அதான் இமிச்சிங்காய். சரி விடு. அத கொடுப்பாங்க. சரி அத விட்டு எங்கடி கொண்டு வந்து கேமரா கொடுக்குறீங்க முண்டைகளா? ஒரு சீலைக்கு ஒரு பொம்பளை சீலை எப்படி கட்டணும் தெரியுதா? சீலை எடுத்து பண்ண கொசவா பிடிக்கணும். யா கொசவனு பிடிச்சா கொசவும் பண்ணாட்டி எங்க போவா? கோயிலா கொண்டு போய் விட்டு பாரு. சரி முண்டைய கொசவம் கிட்ட விடுறதான் பொம்பளை அவளை பாரு. என்ன என்னடி 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 என்ன என்னடி மங்களா என்ன வாய் ரொம்ப அதிகமா அடிக்கிறான் இல்ல கேக்குறேன் என்ன பண்ணுவ என்னடி கோடி அரை மூடி தேங்காய் கொத்தரம் கோயில் பூசாரி கிட்ட போன முண்டா கொண்டாடி பார்த்தா விளக்க பார்த்து எடுத்து அடிச்சு போடும் நல்லா இருக்குது நாகி சீல் வட்டின சாயமா அப்படி இருக்குது உங்க கதை கேட்கறதுக்கு கார்த்திகை மாசம் பூ பண்ணாலும் இந்த அரியா பாய் துணி பிடிச்சு இவளுக்கு பேரு கிடைக்குது. அப்படியா சும்மா கேட்டா சட்டக்குருவிக்கு சாத்த போடுவானே சும்மா கேட்டா சட்டக்குருவிக்கு சாத்த போடுவானே பட்டைய பட்டைய அடிக்கிட்டு கொண்டு வருவானே அக்கா நீ மகனி எத்த போடு அக்கா நீ மகனி எத்த போடு நான் சத்தரப்புல தூத்திமா முட்டு போடு பரவாயில்ல இவ்வளவு அழகா பேசுறல்ல உன் பேர் என்ன என் பேர் ஆமா என் பேரு தான் மினி பஸ் மினி அம்மா நிஜமான பேர் அப்படி எத்த வச்சாங்களா அதே பேர் தான் ஆமா யார் யாரு பிறந்தீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர் சரி எங்க பெரிய அக்கா பேரு டவுன் பஸ் எங்க சின்ன அக்கா பேரு ரூட் பஸ் சரி என் பேர் தான் மினி பஸ் மினி அம்மா பேர் மினி பஸ் மினி அம்மா இருந்தாலும் உன் பஸ் எந்தெந்த ரூட்ல ஓடுது எங்க அக்கா அவங்க பஸ்ல இந்த மாதிரி தார் ரோட்ல பைபாஸ் ரோட்ல ஓடும் சரி என்னோட பஸ்லாம் குச்சிக்காடு கிளம்பு காடு கரும்பு காடு கண்டு பொழுது அவசரத்துக்கு பாலத்துக்கடியில் கூட போவோம் அப்படியா என்ன டயர் போட்டிருக்கிற ஓய் என்ன டயர் போட்டிருக்கீங்க என்ன டயர் போடுவீங்க நாங்கன்னா ரப்பர் டயர் போய் எம்ஆர்எஃப் இந்த மாதிரி டயர் ஏதோட போடுவோம் நாங்களா கான்பூர் கோதத்தோல் போடுவோம் பஞ்சரே ஆகாது அதையே போட்டுக்க விட்டுறாங்க சரி உன் வண்டிக்கு டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் எவ்வளவுன்னு கேக்குறேன் ஆமா நான் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் 5 ரூபா 10 ரூபா யாரு இந்த மாதிரி பசங்களுக்கு ஆமா சரி நாங்க வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு வயசு பசங்க அதாவது இந்த காலத்து யூத் பசங்க ஆமா அவங்களுக்கு எல்லாம் 500 ரூபா 1000 ரூபா சரி ஆமா இந்த மாதிரி மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த காக்கி வேட்டு மாப்பிளைக்கு அந்த பீடி குடிக்கிற மாப்பிளைக்கு எல்லாம் 2000 ரூபாய் நம்ம வண்டியில ஏத்த மாட்டேன் இல்ல நானும் தெரியாதான் கேக்குறேன் இல்ல இவங்க மட்டும் 5 ரூபா 10 ரூபா அவங்க மட்டும் 1000 ரூபா 500 ரூபா ஏன் அவங்களுக்கு மட்டும் 2000 ரூபா இவங்கலாம் காரணம் இவங்கலாம் வண்டியில ஏறி உட்கார்ந்தா ஸ்டியரிங் பிடிச்சு ஓட்ட தெரியாது சரி வண்டியில ஏறி உட்கார்ந்தாங்கன்னா பாம்புன்னு அரை நடிச்சு இறங்கிடுவாங்க ஆமாயா சரி அங்க மேல உட்கார்ந்துருக்கீங்களா பாத்தீங்கன்னா பாரு முந்தானத்து தான் அந்த போன வாரம் வந்தீங்க மேல உட்கார்ந்து போன வாரம் எல்லாருமே வந்தாங்க எதுக்கு வந்தாங்க வண்டியில ஏறி உட்கார்ந்து புக்கிங் சீட் புக்கிங் பண்ணிட்டாங்க ஆமா வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே சரி காடுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க மேடுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க சந்துன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க பொந்துன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க வண்டி கிடைச்சா போதும் டாப் கீழ் குதிச்சு அழுத்துனா பொச்சுன போக மாட்டேன் சரி சரி அவங்க மடியா 2000 ரூபா அவங்க கிட்ட தான் வேலையா இருக்குது இங்க இருந்து நேரா போறது நேரா போய் அந்த கவர்மெண்ட் கோட்டத்துக்கு போய் அந்த மானங்கட்ட மானிட்டர் எடுத்து புடிச்சு விட்டு அங்க இருந்து தள்ளாடிக்கு வர்றது எப்படி அடியே அடியே
அப்படின்னு வந்து வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டுனா ஆரம்பிச்சா ஓட்டனா அப்படியே லொடக்கட்டி முடக்கட்டி லொடக்கட்டி முடக்கட்டி லொடக்கட்டி கிழக்க வெளுத்தாலும் கிளவு போறவங்களுக்கு வெளுக்காத பையன். ஆமா அதனால உங்களுக்கு 2000 ரூபாய் 2000 சரி இந்த ரூட்ல வண்டி போகுதுன்னா வச்சுங்க ஆமா. திடீர்னு டீசல் அடிச்சு எங்க அடிப்ப நீங்களே எங்க அடிப்பீங்க? நாங்க பங்கள தான் அடிப்போம் பிங்கில் அடிப்போம். சரி அதுலயே அடிச்சுக்கோ தினமும் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல ஆமாயா. மறந்துட்டியா இல்ல மறந்தே போயிட்டேன் நானு. எதுல மறந்து விட்ட பாட்டில்ல பாட்டிலியா விளையாடலாமா